ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு காபி நிஞ்சா கேமா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோரேமான் அப்படின்ற ஒரு கார்ட்டூன் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ எல்லாருக்கும் ஃபேவரட்டான டோரேமான் அப்படின்ற கார்ட்டூன் தான் நம்ம கேம் பிளேவை பார்க்க போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோரேமான் ஓபி அப்படின்னு சொல்லிட்டு ரோப்ளக்ஸில் ஒரு ஓபி இருக்குது ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஓபி தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீடியோ போட்டு கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். எப்பவும் போல் ரொம்ப அளவில் இருக்காமல் இன்றைக்கி கேம் பிளேக்குள்ளே போய் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதனால் ரொம்ப அளவில் இருக்காமல் இன்றைக்கி கேம் பிளேயில் போயிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம் பிளே. ஸோ எஸ், ஸோ நம்ம கேம் பிளேக்குள்ளே வந்தாச்சு. கேம் பிளேக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா எல்லா பக்கமும் பார்க்குற பக்கம்லாம் டோரேமானை கொடுத்து வச்சுருக்கானுங்க. ரோப்ளக்ஸில் தாண்டாமல் இருக்கிறது போல் நம்மளை தவ விட்டானுங்க எடுத்தோடனே. ஸோ எந்த ஓபிக்குள்ளே போனாலும் ரோப்ளக்ஸில் வந்துட்டு தாண்டது இருந்தே தெரியுது ஃப்ரெண்ட். ஸோ அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். இதுமாரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸ், ஹாரர் கேம் பிளே, ஃபன்னி கேம் பிளே பார்க்குறக்கு மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு பாருங்கள் நம்ம சேனலில். அப்போ தான் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்கள் அப்படியே 4 பேர்த்த ஃபோனை வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு சொல்லுங்கள், இது இந்த மாதிரி சிஎன்ஜி வந்துட்டு இது போடுறாரா, ரோப்ளக்ஸில் டோரேமான் ஓபி போடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட் அப்படிலாம் பண்ணால் தான் நம்ம சேனல் வந்துட்டு டெவலப் ஆகும். ஸோ அப்போ தான் கூடிய சீக்கிரம் நம்ம 1K ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ தாண்டுவோமா இதை ஒரு நிமிஷம். இவர் பட்டம் இது பக்கத்தில் ஒருத்தர் செத்து போனால் பார்த்தீங்களா, அந்த கறி தான் ஃப்ரெண்ட். அதனால் பொறுமையாக வந்துட்டு இப்படி தாண்டி போவோம். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அப்படி இருக்குது. வாய்ஸ் வேறு கொஞ்சம் இதாக இருக்குது, ஏன்னா கோல்டு இல்லையா? ஸோ நிறைய டைம் இதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன் கோல்டுன்னு. இதுக்கு மேலே மென்ஷன் பண்ணால் நீங்களே எத்தனை நாளாக கோல்டுன்னு கேட்டுருவீங்க. ஸோ அதனால் விட்ருவோம். சரி வாங்க தாண்டி போயிட்டே இருப்போம். அண்டு டோரேமான் இருக்கான்ல, ஸோ நம்ம தலைவர் டோரேமான், அவனை வந்துட்டு எத்தனை பேர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓவியை முடியும் போது நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்துட்றீங்க போல். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கேம் பிளே என்ன நடந்துச்சு உள்ள அப்படின்னு எல்லாமே புரியும் ஃப்ரெண்ட். அதில் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். ஐயோ என்னடா பேசின்னு இருக்கும்போது இவ்வளோ வைக்கிறீங்க குமார. காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய், மன்னவன் சாகிறான். சரி விடுங்க, அதெல்லாம் எதுக்கு இப்போ பாட்டா பாடி உங்கள் மண்டைய குழப்பிட்டு. அதனால் அப்படி கேஷுவலாக போவோம். ஸோ நான் முன்னாடி கேட்டது தான். ஸோ டோரேமான் வந்துட்டு நம்ம சேனலில் இருக்கிற யார் டோரேமான் லவர்ஸ், டோரேமான் வெரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லிவிட்டு போயிருங்க. ஏன்னா வந்துட்டு ஐயோ இல்லை ஃபோனுக்கு லைட்டாக இதுவாக இருக்குது. நான் என்னடா பண்ணுவேன், என்னடா அநியாயம் பண்ணுறீங்க குமார், அநியாயம் பண்ணுறீங்க குமார். சரி விடுங்க, இப்போ எந்த வழியாக போகணும், இந்த வழியாக தான் போகணுமா? இல்லை அந்த வழி. ஐயோ நம்மளே குழப்பி விட்ருவானுங்க போலையே. டோரேமானோட 4 டைமென்ஷன். அப்பா ஒரு வழியை தாண்டி வந்துட்டேன் ஃப்ரெண்ட். வந்துருப்போம் அப்பா. சரி விடுங்க ஃப்ரெண்ட், என்னென்னமோ பண்ணி கடைசியில் நான் தாண்டி வந்துட்டேன் இவ்வளோ தூரத்துக்கு. ஏன்னா அந்த இடத்த தாண்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் தூரம் உங்களுக்கு தாண்டிட்டு தான் நான் காமிச்சேனே. ஸோ என்னடா இது பண்ணிகிட்டு இருக்கும்போது தள்ளி விட்றீங்க. சரி விடுங்க ஃப்ரெண்ட், தாண்டும் போது இது பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இப்போ பொறுமையாக போயிட்டு அப்படி கரெக்டாக தாண்டணும். ஐயப்பா அம்மா, ஐயோ அப்பா அம்மா அப்பா, அப்படி ஒரு வழியாக தாண்டியாச்சு ஃப்ரெண்ட். அப்படி டோரேமான் மண்டை, என்ன மண்டை இப்படி பலூனாட்டிருக்கு. டோரேமான் இவ்வளோ பெருசு இருக்க மாட்டானே, குட்டையாலாம் இருப்பான். ஒருவேளை ரோப்ளக்ஸில் இருக்கிற கேரக்டர் அவ்வளோ குட்டையாக இருக்கானோ யாருக்கு தெரியும், சொல்ல முடியாது. அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஃப்ரெண்ட், நம்ம ஒரு வேளை டோரேமானோட 4 டிமென்ஷனல் பாக்கெட்டில் தான் இருக்கோமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அந்த டவுட் இருக்கிறவங்கலாம் எஸ் ஐ காட் அ டவுட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் அடிச்சு விடுங்க. என்ன சொல்கிறீங்க? நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்களாம் நான் கேட்குற கேள்விக்கெலாம் கமெண்டில் பதிலே சொல்ல மாட்டேறீங்க ஃப்ரெண்ட். இதுலேருந்து என்ன தெரியுது, என்னை மதிக்க மாட்டேறீங்கன்னு தெரியுது. ஸோ தயவு செஞ்சு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதே மாதிரி அவங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட், தயவு செஞ்சு. அப்போ தான் நம்ம கூடி சீக்கிரம் என்கேஜ் பண்ண முடியும். என்னங்க ஃப்ரெண்ட் ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க லைன் வீசா. சரி விடுங்க, அப்படியே கேம் பிளே பண்ணிக்கும் ஃபோன். ஐயோ ஃபோன் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருந்தால் இப்படி தள்ளி விட்றீங்க. ஒரு அசிங்கமாக போச்சு குமார், ஒரு அசிங்கமாக போச்சு. நானே ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட வந்திருக்கேன். அப்போ இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா, நான் என்ன பண்ணுவேன் அடப்பாவீங்க. இப்போ ஃப்ரெண்ட் சத்தியமாக எனக்கு கண்ட்ரோலே வரல ஃப்ரெண்ட், என்ன ஃப்ரெண்ட் பண்ணுறது. ஐயோ இல்லை வேறு நமக்கு போட்டு தாக்குறாங்க ஃபோனாக. இப்போ இந்த நேரம் பார்த்து போட்டு தாக்குறாங்க, அதான் கடுப்பாக இருக்குது ஃப்ரெண்ட். ஐயோ என்னடா மனசாட்சி இல்லாதவங்களா, கண்ட்ரோல் கொடுங்கடா.
தயவு செஞ்சு கண்ட்ரோல் கொடுங்கடா. அதே மாதிரி ஃப்ரெண்ட் நம்ம வந்துட்டு இப்போ ஸ்க்ரீன் டச் பண்ணுறோம்ல ஃப்ரெண்ட், அது வந்துட்டு நிறைய பேர் டிஸ்டர்பாக இருக்குது ப்ரோ, அது வந்துட்டு கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கவே முடியல ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது உங்களுக்கு வேணுமா, அந்த டச் ஸ்க்ரீனு தெரியுது அதெல்லாம் வேணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நான் அது இல்லாமல் கூட ஒரு வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து, லைக்ஸ் சப்ஸ்கிரைபை பொறுத்து நான் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? என்னங்க சொல்கிறீங்க? அதான் நீங்கள் என்ன சொல்கிறது, லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லுங்கள். எது சொன்னாலும் அப்போ வேணால் ஏற்றுக்கிறேன், அப்படின்லாம் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்கள்லாம் லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்துட்டு சிஎன்ஜி ஃபேமிலியில் சேருவீங்க. ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர் சொல்கிறது தாங்க நம்ம காது கொடுத்து கேட்கணும். வேறு யாராவது சொன்னால் ரோட்டில் போகிறோம் எதாவது சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லி விட்டுருணும். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்டு வாழ்க்கை. என்ன பண்ணுறது? ஐயோ என்னடா இது, ரோப்ளாக்ஸில் ஸ்குட் கேம் மாதிரி வச்சிட்டானுங்க. ஐயோ டிஃப்ரெண்ட் தப்பு ஃப்ரெண்ட், அது அதில் எது தப்பு எது சரின்னு கண்டுபிடிச்சி போகணும் போலையா. தலைவலியாக இருக்குது நண்பா, இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன பண்ணுறது? சரி ஐயோ டே, ரெட் சிவப்பு மஞ்சள் ரெண்டுத்துலேயும் போயிட்டேன். அடுத்து இருக்கிறது பச்சை. ஸோ பச்சையில் போய் பார்க்கலாமா? சிவப்பு மஞ்சள் பச்சை. ஸோ பச்சையில் குதிச்சிட்றா. வேறு டவுட்டாக இருக்குது. ஏக்கு தோக்கு தீக்கு சாறு பாஞ்சு அப்படி. ஓ ஏன்டா டே, பச்சையில் குதிக்குதாண்ணா, இப்படி போய் குதிக்கிறியடா. நீ இதுக்கு நேராக போய் குதிச்சிருந்தா கூட அவமானம் வந்திருக்காதுடா. சிஎன்ஜி ஒரு அசிங்கமாக போச்சுடா. என்னடா இப்படி? ஐயோ டே 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 டே, ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்டாக தாண்டி வந்தாலும் செகண்ட் ஒன்று இப்படி பண்ணிட்டியாடா. ஃபஸ்ட்டு ஒன்று நமக்கு தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட், 3 இது பண்ணனால சரி ரெட்டு தான் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இருங்க. இப்போ ரெட்டு அடுத்து எல்லோவாக இருக்குமோ இன்னும் பார்த்தா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இல்லை ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஒரே அசிங்கமாக போச்சுக்குமார். சரி விடுங்க, என்ன பண்ணுறது? என்னடா கேமரா ஆங்கிள் இப்படி பண்ணிட்டீங்க? ஓகே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எஸ், அடுத்து வந்துட்டு இருங்க அப்படி கொஞ்சம் போய்க்கலாம். இப்போ இருக்கிறது க்ரீனா ரெட்டா? ரெட்டு, எஸ் கரெக்டு. ஸோ ரெட்டு. இதுக்கப்புறம் எதில் போகலாம்? தீக்க சாறு பாஞ்சு அவ்வளோதான். ஐயோ டே போங்கடா. சார் நான் ஒரு கேல்குலேஷனில் குதிச்சேன் ஃப்ரெண்ட், அதாவது கிட்டத்தட்ட எல்லா கலர்லையும் குதிச்சிட்டோம். ரெட்டு இருங்க, ப்ளூ போனோமா முதல்ல ஃப்ரெண்ட்? ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட், ரெட்டு அப்புறம் கடைசியா எல்லோ. போடு பிடிச்சிட்டு மாதிரி போடு ஃப்ரெண்ட், வடப்போ ஃப்ரெண்ட் ஹைலைட்டு. இப்படி நம்மள்ட்ட இருந்து கற்றுக்கங்க ஃப்ரெண்டு, எல்லாம் கற்றுக்கோங்க. என்னங்க இதெல்லாம் கற்றுக்கணுங்க நம்மள்ட்ட இருந்துட்டு. ஏஞ்சினா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட் அடிங்க சரிங்களா? நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு, ஏன்டா நீங்கள் வேறு. ஸோ வந்துட்டு இது ஒரு சின்ன கேமில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நம்ம தலைவன் டோரேமான் பாருங்கள். ஆனால் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கு, டோரேமான் ஓகே, இந்த டோரேமான் பக்கத்தில் அங்கே பாருங்களேன், இப்போ இங்கே தவறுனா இங்கே பாருங்கள், இங்கே டோரேமானோட கூட ஒருத்தர் இருக்கா, இங்கேயும் பாருங்கள் இங்கேயும் ஒருத்தர் இருக்கானா. ஸோ இவன் யார் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னா நானும் எத்தனையோ மூவி பார்த்துருக்கேன், எத்தனையோ எபிசோடு டோரேமானில் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஃபேவரட் கார்ட்டூன் வந்துட்டு ஷின்சான் தான் சொல்லுவேன். ஆனால் வந்துட்டு டோரேமான் எனக்கு பிடிக்காதுன்னு கிடையாது. ஆனாலும் இந்த மஞ்சள் கலர் தலைவன் யாருன்னு தெரியலையே. ஸோ அவன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அதெல்லாம் நினச்சி நம்ம ஏன் மண்டையை குழப்பிக்கணும்? அதனால் அப்படி கேஷுவலாக போவோம். என்ன அதை பின்னாடி சவுண்டு? ஓ ஃப்ரெண்ட் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட் அது கழட்டு வருது விட்டு. அட பாவீங்களா, நட்டு போட்டெல்லாம் தெரிய மாட்டாமல் என் உயிரை வாங்குறீங்களேடா. சரி விடுங்க, ஓடிக்கொண்டே இருப்போம். இந்த பைப்பு மேலெல்லாம் ஓட விட்றீங்களே, இருங்கடா சுட்டிங்க போங்க. ஏன்டா இப்படி? இல்லை ஏன் இப்படின்னு கேட்குறேன். செவனதான்டா போயிட்டுருந்தேன், உங்களை ஏதாவது நோண்டுனா சீண்டுனா பாதிக்கிறீங்க. ஏன்டா இப்படி வயிற்றுச்சலை வாங்கி குடிக்கிறீங்க? சரி விடுங்க, இந்த டேர்னிங்கில் வந்துட்டு இப்படி திரும்பணும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நின்று பொறுமையாக போகலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்படியே கேஷுவலாக போவோம், வேறு வழி என்னங்க பண்ணுறது, நம்ம நேரம் அப்படி இருக்கு போல். சரி விடுங்க. ஸோ அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுற மைக்கெல்லாம் போட்டு மக்காமிஷியா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு ஓடிடுவோம். எனக்கு தெரியுது, வெற்றி கொடி கட்டு இடையில எட்டு மலை விட்டு ஓடு படையப்பா இது நடையப்பா உடையப்பா, எத்தனை அப்பா வந்தாலும் என்னை தடுக்க முடியாதுடா. சிஎன்ஜினா சும்மாவா போடுங்க. அதனால் வந்துட்டு அப்படியே கேஷுவலாக தாண்டி போயிடுவோம். ஸோ எஸ், அடுத்து ஒன்று அடுத்து ப்ளீஸ்டா ஒன்றுடா தாண்டிடுறா தங்கம், தாண்டிடுற கை புல்லா போடி ஃப்ரெண்ட் தாண்டியாச்சு. எஸ்
வி டிட் இட். நம்மளால் முடியும், நம்மளால் முடியும், நம்மளால் முடியும். ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. ஃப்ரெண்ட் முடிச்சிட்டோம். ஐ காட் இட். ஸோ நம்மளால் முடியும், நம்ம நிரூபிச்சிட்டோம். ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் நிரூபிங்க. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் லைசன்ஸ் சப்ஸ்கிரைபே பண்ணி விட்டு பாருங்கள். இந்த ஸ்பீட் ரன் எடுத்தது தப்பாக போச்சு ஃப்ரெண்ட். ஸ்பீட் ரன் எடுத்ததுக்கு பைத்தியக்காரனுங்க தள்ளி விட்டானுங்க. மனசாட்சி இல்லாதவன். சரி விடுங்க, டோரேமானோட கோப்பை நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் வந்துட்டு அதை வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லை வீட்டில். பாருங்கள் கீழே எவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட் வச்சுருக்கானுங்க. எங்கே போடுற ஒருத்தர் குளிச்சுட்ருக்கான். நம்மளும் குளிக்கலாமா? நல்லா இருக்குது, பரவாயில்ல. தம்பி நீயே ஸ்ட்ரீம் பார்த்து எடுத்துக்கப்பா. நான் அஞ்சுக்கிட்டு போயிட்டு ஊஞ்சல் ஆடுறேன். ஊஞ்சல் ஆட முடியல. ஊஞ்சல் ஆட முடியுமா? ஊஞ்சல் ஆட தெரியுமா? ஏன்டாடி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? ஒரு அசியமாக இருக்குது குமார். ஊஞ்சல் ஆட கூப்பிட்டு வான்னு கூப்பிட்டானுங்க. கடைசியில் பார்த்து இப்படி பண்ணிட்டேன். டே எந்தரா நீ வேறு ஏன்டா ஸ்பீட் ரன் கொடுத்த இப்படி பண்ணுற? சரி அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாேருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தயவு செஞ்சு சொல்லிடுங்க. ஸோ வந்துட்டு நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் போதும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.